ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். குக் வித் கோமாளி சீசன் 5 இவருக்கு பதில் இவர். ஸோ இதை பற்றி நிறைய அப்டேட் இதில் பார்க்கலாங்க. ஸோ CWC5 பற்றி இதில் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இதில் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா CWC குக் வித் கோமாளினாலே டார்லிங் ஆஃப் த ஷோ வந்து யாருன்னா நம்ம செஃப் வெங்கடேஷ் பட் சாரும் செஃப் தாமு சாரும் தான். இந்த இடத்துல வந்து ரெண்டு பேருமே வந்து விளக்க போகிறதா நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம செஃப் தாமு சாருமே அப்டேட் போட்டு அதை டெலீட் பண்ணிட்டாங்க அந்த போஸ்ட்டை. ஸோ அதே நமக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம தாமு சார் வந்து CWC-லேருந்து குவிட் பண்ணல, நம்ம வெங்கடேஷ் பட் சார் மட்டும் தான் குவிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் சார் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் CWC-யை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருந்த மீடியா மேசனுமே குவிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அப்படி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ப்ரொடக்ஷன் டீம் வந்து குவிட் பண்ணாலும் ஸோ விஜய் டிவி பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராமுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. ஸோ அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சூப்பர் சிங்கர் எப்படி குளோபல் வில்லேஜஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி குக் வித் கோமாளியும் வேறு ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்ம குக் வித் கோமாளியும் சீசன் 5 வரப்போகுது. இதுக்கான ப்ரொமோ ஷூட்மே ஓவர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரமே இதுக்கான ப்ரொமோமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம தாமு சார் இருப்பாங்க. ஸோ வெங்கடேஷ் பட் சார் ரீப்ளேஸ்மெண்ட்டாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் ஒரு பரிச்சயமான ஒரு நபர் தான். ஸோ இப்போ ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக இவரோட குக்கிங் பற்றி தான் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு இவரை பற்றி தெரிஞ்சிருக்குங்க. மதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய இடத்துல இப்போ பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் செலிபிரிட்டிஸ் வீட்டெல்லாம் வந்து இவங்க தான் வந்து ஆர்டர் எடுத்திருப்பாங்க. ஸோ பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல நீங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக இவரோட குக்கிங்காக இருக்கட்டும் எனக்கு இன்ஸ்பைரான ஒரு பர்சன். இப்போ ரீசெண்டாக நான் ரொம்ப அடிக்ட் ஆகி இவரோட வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேஷ்டி சட்டையை மடிச்சு கட்டிட்டு அந்த கரண்ட் எடுத்து கிண்டுவாரு பாருங்க, அந்த அழகுங்க. ஸ்டோரியுமே ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ ரெண்டு மூவியும் நடிச்சிருக்காரு. மெஹந்தி சர்க்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவியும், பெண் குயின் நினைக்கிற ஒரு மூவி, ரெண்டு மூவில வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பேசுறதை நம்ம கேட்கும்போது நமக்கே ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். இவங்க அப்பா ஒரு சமையல்காரர், அவர் வந்து செஃப்பாக. அவங்க எல்லாருமே சமையல்காரன்னு கூப்பிடும்போது அதை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க அப்பாவோட தொழிலை இவர் எடுத்து அதை வேற லெவலில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு கோட்டை உருவாக்கிருக்கான்னு தான் சொல்லும். மதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்னு சொன்னாலே இப்போ யாருக்கும் தெரியாமல் இருக்காது. ஃபேமஸான ஆளாக ஆயிட்டாங்க. ஸோ வந்து அப்பாவோட தொழில் அப்படி கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றணுங்கிறதுக்காக அவர் போராடி மாற்றி சாதிச்சு காமிச்சிருக்காரு. உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ அவர் வந்து ஜட்ஜாக செஃப்பாக வரப்போறாரு. ஸோ அதை நினைக்கும் போது அவர் எப்படி இருப்பார். செஃப் தாமு சார் அண்ட் பட் சாரோட காம்போ சொல்ல தேவையில்லை, வேற லெவலில் இருக்கும். ஸோ ஒரு காமெடியாக இருக்கட்டும், அவங்க வந்து உள்ள இறங்கி பண்ணுவாங்க எதாக இருந்தாலும். பட் இவர் எப்படி இருப்பார் நமக்கு தெரியாது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். அவரோட இன்டர்வியூலாம் பார்த்துருப்போம், வந்து அவ்வளோ நல்லா பேசி ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். பட் ஆனால் CWC-க்குள்ள வரும்போது அதுக்கேற்ற மாதிரி அவங்களையும் மாற்றிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்க்கலாம். நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னதான் பட் சாரை மிஸ் பண்ணாலும் அவர் வந்து வேற ஒரு சேனலில் நம்ம வேறு விதமாக பார்க்க போகிறோம் அப்படிங்கிறப்ப அது ஹாப்பி தான். ஸோ இந்த ஒரு காம்பினேஷனை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். யாரும் என்ன மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லி மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 சீக்கிரமே வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் நம்ம குரேஷியுமே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவர் வீடியோமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பார்க்கலாம். அது வந்து இந்த நீங்கள் குக் வித் கோமாளி வரப்போதா இருந்தால் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு ஃபேன் சொல்லியிருப்பாங்க போல. அந்த மாதிரி வீடியோ தான் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலி குக் வித் கோமாளி சீசன் 5 ப்ரொமோ ஷூட்டே ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப ஸோ கூட சீக்கிரமே நம்ம ப்ரொமோக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.